இதோட மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிடுச்சு காட்டுக்குள்ள. இவைகளுக்கு எத்தனை இருக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி இல்லை, உண்மையிலேயே பழைய பாட்டு அருமையா போட்ட எஸ்பிஎம் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு பணிபுரியும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்த நமது கிராம பொதுமக்களுக்கும் மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய கீழக்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மகளிர் மன்றத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி நகரி சுந்தரி பார்த்தோனும் பருவச்சலை கண்டால் மிகவும் காந்தவெளியில் கொண்ட மனதை அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக்காக நடிக்க வருவதற்கிறார். மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே. மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளிமூக்கு போல வந்தாலே. மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா பண்ண உள்ள எண்ணமா யாரு மேல கண்ணம்மா எவரை கட்டிக்க சம்மதமா. யாரு மேல கண்ணம்மா நீங்க எவரை கட்டிக்க சம்மதம். இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா, அந்த மச்சானை கட்டிக்க சம்மதம், இல்ல தம்பியை கட்டிக்க சம்மதமா, அண்ணனை கட்டிக்க சம்மதம். பரம்பரை இல்ல தம்பி மாமே மச்சான் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். யாரு கேட்டது? யாரும் கேட்கல. தம்பி நம்ம பேர் நம்மள சொன்னா அது வந்து அசியம் இல்லையாது. அசியம் தான். அப்ப என் பேர் நீங்க சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்? உங்க பேர் நான் சொல்லல. ஏன் அது உன் தலையெழுத்து. என்ன பண்றது? என் கரகம் போற ஊர்ல அசிக்கப்பட்டு பூவுள்ளவங்க பொற்கொடியும் போடுறமில்ல செருப்படியாம்னு கதையா என் நிலைமை இப்படி இருக்குது. ஆமா, உங்க வீட்டு பிள்ளை மிருதக்கார மணிக்கட்டோட வெட்டு விட போறேன். என் பேர் சொல்றேன் புடுபுடு 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 புடுபுடு. என்னடா புடுபுடு புடுபுடு? அதுக்கு வாசிக்கிறாப்ல. எதுக்கு இதுக்கா? உங்க வீட்டு பிள்ளை என்னது சொன்ன முதல்ல என்னப்பா சாமி சொன்ன திருப்பிட்டு என்னதான் சாப்பிட்டு போய் பிடிக்கிறான். பிடிப்பா பிடி பிடி சொல்றேன். சாப்பிய பிடிச்சிக்கப்பா, மலையாத்த சாப்பிய பிடிச்சிக்க. இருக்கு நல்லா இருக்கு. பிடி நல்லா ஏத்து சொல்றேன். சாமியை வந்து பிடிக்கிறதுக்கு உண்மையான சாமி வந்து நம்ம ஊருக்கு ஏத்தி ஏத்தி பெட்டிட்டு உண்மையான சாமி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஊருக்கு வந்திருக்கு. மேல ஏத்த ரெடியா இருக்கேன். எதுல காட்டுல ஏத்துறேன். அப்புறம் பாம்பு தரல ஏற்றி பார்த்து வீட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சான். என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா? உப்பு புளி பார்க்க சொல்ல போந்துருச்சு. உங்க வீட்டு பிள்ளை இன்னும் சொல்லுவியா? சொல்லிட்டு தான் போவேன். புதுக்கோட்டை விளக்கமாத்த விட்ட பிஞ்சு போயிருடா. கடவை குளிச்சு கொடுங்க. அப்பா இரு, அவன் என்ன அது பேர் என்ன? அவன் பேரை கெடுக்கிறேன். நீ எத்தனை பொம்பளை வச்சிருந்தாலும் எல்லாம் அவனை விட்டு ஓடிடுவா. உங்க வீட்டு பிள்ளை சிவகாரிகள் புதுக்கோட்டை பூவரசோடையை சேர்ந்த வீஆர் தமிழ்வேந்தன் பபுன். இல்லை ஒரு பிள்ளை என்று பலர் இருக்க, இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மயனே நக்கி மயனே நக்கி மயனே. நீ நக்கிமே சொல்லது கூட கவலைடலாம். இந்த தொட்டில சொல்ல பாரு நக்கி மயனே. இது ஒரு பிறப்பு நிகழ்ச்சி. ரொம்ப நாள் குழந்தை எல்லாம் பிறந்தாங்களாம். உங்க அம்மா அப்பா எங்க அப்பா பக்கத்து ஒரு செவரை குடிச்சிட்டாரா? அது என்ன அப்பனுக்கு பிள்ளாட தப்பா நீ பிறந்திருக்க, அதான் நீ பண்ற. சரி சரி விடுங்க. ஊர்ல கேட்டதான் தெரியுது. நேத்து கூடவா பிரச்சனை? அப்பா ஏறி குதிச்சாலும் நீ போனியா? இல்ல இல்ல, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. சரி,
ரொம்ப நாள் குழந்தை பள்ளிமலை முருகனை வேண்டிக்கிட்டு மலையில ஏறி சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்து அடிவாரத்துல சித்திரம் பஞ்சாமிரதம் இருக்குல்ல, அதை உள்ளங்கையில ஊத்தி நக்கணும்னு பிறந்துட்டான். அதனால பேரு பஞ்சாமிரத்தை நக்கி பிறந்ததுனால சப்பி பிறந்ததுதான் நிறுத்தா குடிக்குமே துண்டமா இருப்பாரு தொட்டு நல்லா இதழு மறைக்காதோ துண்டை வேற. உங்க வீட்டு பிள்ளை போயிட்டு சொல்லுவியா? சந்தோஷம். என்னை ரொம்ப கவனப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல நாங்க இருக்க விரும்பல. பொம்பளை பிள்ளை ரெடி ஆயிருச்சு. நம்ம மக்களுக்காக பொம்பளை பிள்ளை வெளியில் விட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நாடகத்தை. எங்க நாடகங்களை எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையில் யூடியூப் பணிகள் மூலமாக ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய தேவர் மீடியா, அன்பு தம்பி தேவர் மீடியா அன்புள்ளத்திற்கு நன்றி. நன்றி இழந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்னது? காதல் யாரையும் விட்டு வைக்காது. நான் ஒரு பிள்ளையை காதலிச்சேன். யாரது? எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், என்ன அப்பா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, கல்யாணம் பண்ணி எங்கப்பா காதலிக்கிறப்பான்னு. அவர் என்ன சொன்னாரு? நடக்காதரா, ஏன் வெட்டி போட்டாலும் நடக்காத. ஏன்னு ஏப்பா நீங்க இதே காதலிக்கிறான்னு அது வந்து எனக்கு மகடா உனக்கு தங்கச்சிரான்னார். அது எப்படி? அவங்க வேற நம்ம வேற, எப்படிப்பா தங்கச்சி மக வரும்? சும்மா அவங்க அம்மாவை நான் தான் வச்சிருந்தேன், எனக்கு பிறந்த பிள்ளைன்ட்டேன். செஞ்சிருப்பாரு, அது மாதிரி ஆள் தான். அது அப்படிப்பட்ட ஆள் தான் கப்பேன். இருந்தாலும் சோகம் வீட்டுல போய் அழுது. எங்க அம்மா வந்து கேட்டுச்சு, தம்பி எதையும் கட் பண்ணி அப்படியே போட்டு விடுங்க. ஏன்டா அப்படி இருக்குது வீடியோவை, ஏன்டா இப்படி அழுகுற அப்படின்னு. இல்லம்மா அந்த பிள்ளைய காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னம்மா. அப்பா ஒரே வார்த்தையா தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டாருமான்னு. சரி நீ கவலைப்படாதா, ஆசைப்பட்ட பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிறாச்சு. அது எப்படி? எங்க அம்மா கிட்ட உனக்கு அறிவு இருக்காமா, எங்க அப்பனுக்கு பிறந்த பிள்ளை என் தங்கச்சி, அதை போய் நான் அப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு போட. உன்னையவே உங்க அப்பனு பக்கத்து வீட்டுக்காரன் தான் பத்திச்சு. நல்ல குடும்பம், இதை வெக்கமில்லாம சொன்னீங்க. நல்ல அன்னை கைத்தட்டாரு என் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம். பிரிவுபடுத்ததுக்கு நன்றி. இந்த கதையை போய் ஊர்ல சொல்லி செருப்படி வாங்கி இது பரவாயில்ல, எதையும் கட் பண்ணி விடாதீங்க. இதை விட பெரிய விஷயம் இருக்குன்னு, இதை விட இன்னொரு விஷயம் பெருசு இருக்கு. என்னது? அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்துருச்சு. யாருக்கு? எனக்கு அந்த பிள்ளைக்குதான். சரி பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை பிறந்த நேரம் நல்லா இருக்கா, குடும்பம் நல்லா இருக்கமான பாப்புண்டு சாதகம் பார்க்க போனேன். யாருக்கிட்ட? அந்த ஆளு சாதகம் பார்க்கிற ஐயர் என்ன சொன்னாரு, தம்பி உன் குழந்தை நல்ல யோகத்துல பிறந்திருக்கு, சரி நீ உச்சத்துக்கு போக போற, இந்த பிள்ளை யார என்ன சொல்லி கூப்பிடுதோ அவங்க செத்து போயிடுவான்ட்ட. முதல்ல யார கூப்பிடுதோ, ஆமா முதல்ல யார கூப்பிடுதோ செத்துருவான்ட்ட. தத்தி புத்தி வரையில தாத்தான்னு சொல்ல என்னாச்சு, எங்க அட்டன் குளூஸ். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி இருந்துச்சு, எங்க அம்மா குலேஷ். பாக்கி இருக்கிறது நானே என் பொண்டாட்டின்னா. சரி அப்பதான் நான் நினைச்சேன் நமக்கு புள்ள உறக்கல குட்டி சாத்தா பிறந்திருக்கணும். திடீர்னு ஒரு நாள் அம்மா நினைச்சல என்னாச்சு, என் பொண்டாட்டி குலேஷ். ஆஹா இன்னைக்கு குளுக்கோஸ் எல்லாம் போச்சு, நம்ம எல்லாம் போக போறோம். இனி ஊரை விட்டு ஓடணும், ஊரை விட்டு கிளம்புனேன். சரி என்னை பிடிச்சி உட்கார விட்டாங்க. பொண்டாட்டி சேர்த்து 10 நாள் ஊரை விட்டு வர உட்காரட்டாங்க. 15 நாள் முடிச்சு காரியம் முடிச்சு போடான்னு. சரி நம்ம சாமிக்கெல்லாம் இருந்தேன் அப்படி இருந்தேன். அப்பா நினைச்சல செத்துட்டேன். நீ எப்படி அப்புறம் உயிரோட இருப்ப? பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டேன். அவன் ஏன் செத்தான்? நான் நாடகத்துக்கு வந்துட்டேன். தெரியுது நீ அங்கிட்டு சைடு நீ சொன்ன கதையில இருந்து என்ன தெரியுதா, குடும்பமே அப்படித்தானா? குடும்பத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்லையா, என் குடும்பம் நல்ல குடும்பம். சரி விளக்க பேச வாய போடுறான்னு என் குடும்பம் நல்ல குடும்பம் சாமி. ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னேன், போயிட்டு வரேன். இந்த ஒரு ஊர் பஞ்சாயத்து ஒண்ணு பண்ணேன். ஊர்ல ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு. என்ன பஞ்சாயத்து? அந்த பஞ்சாயத்தோட ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஊருக்கு தலைவரா? தலைவர் ஒரு பஞ்சாயத்து பண்ணி நீ ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. கருப்பாயி கருப்பாட்டு புஞ்சா இருக்குல்ல, கருப்பாய்க்கு கருப்பாட்டு வயல் புஞ்ச புஞ்ச நிலம் சொல்லு. புஞ்ச நிலத்துல ஏத்த விட்டு சுப்பன்ட்டு ஆடு போய் மேய்ச்சி விடுச்சு. இத பார்த்த கருப்பாயி ஏன் புஞ்சையில ஆடு மேய்ச்சிருச்சு அப்படின்ட்டு உழைக்க தூக்கி ஓச்சி ஒரே ஆட்டி. என்னாச்சு? அந்த ஆட்டுக்குட்டி கால் உடைஞ்சிருச்சுடா. அப்புறம் இத பார்த்த சுப்பம் பார்த்துட்டு சரி எங்க அப்பா மோள என் ஆட்டுக்குட்டி காலை உடைச்சிட்டான்னு போன போக்குல கருப்பாயி ஓஞ்சி ஒரு உத
7 மாச கற்பம் கலைஞ்சு வச்சுப்பா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? பஞ்சாயத்து என்கிட்ட வருது. ஓட்ட வந்து நீங்க கற்பாயை கூப்பிட்டேன். இங்க வா கற்பாயி, வாயிலா சிவன் அந்த ஆடு அது உன் புஞ்சியை மேந்திரிச்சுங்கிறக்காக நீ உழைக்க வச்சத கால உடைக்கலாமா? அது ஒரு தப்பு. என்ன செய்யற? இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வீட்டுல வச்சு வைத்தியம் பார்த்து சுப்பண்ட கொடுக்கறது உன் பொறுப்பு. நியாயமான தீர்ப்பு. எந்த மாதிரி கை தட்டுங்க எல்லாரும். சரி, அதே மாதிரி சுப்பன ஊத்திக்க வா. புள்ள இல்லாம எத்தனை பேர் மஞ்சோறு திங்கிற, அக்கடி சட்டி எடுக்கிற, அளவு குத்துற, நீ வாட்டுக்கு போய் 8 கொஞ்சம் கருவா சதைச்சிட்ட. உனக்கு என்ன தண்டனா? என்னது? கருப்பாயை உன் வீட்டுக்கு கூட்டி போய் மாசமாக்கி அனுப்புறது உன் பொறுப்புன்னு. சூப்பரா, அருமைடா, அருமை பஞ்சாயத்து. ஒரு செருப்பு எடுத்து பிய தொட்டு விடுவாங்க. இந்த பஞ்சாயத்து நல்லா இருக்கு. அப்ப போயிட்டு வாரு. நன்றி வணக்கம். நமக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்து இருந்தா அனுப்பி விடு. பஞ்சாயத்துல இடையில போய் புடிச்சே மேய்ச்சி போ. ஆமா அதனால போயிட்டு வாரு. நன்றி வணக்கம். உங்க குழந்தைகளை வக்கீல் படிக்க வைங்க, டாக்டர் படிக்க வைங்க, இன்ஜினியர் படிக்க வைங்க. படிக்கிற அவங்க விருப்பம், படிக்க வைக்கிற உங்களுடைய விருப்பம். அதோடு சேர்த்து நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா வருங்கால இந்தியா விவசாயி கையில தான். எவ்வளவோ விஞ்ஞான உலகம் பயிற்சியை போர்ச்சி என வந்தாலும் நாம் உயிர் வாழ கஞ்சி தேவை. விளைநிலங்கள்ல வீட்டை கட்டிட்டு மாடியில கத்திரிக்காய் தோட்டம் போட்டு வெண்டைக்காய் தோட்டம் போட்டுன்னு பெருமையா சொல்லலாம். அதே மாடியில நெல் விளைய வைக்க முடியாது, சோளம் விளைய வைக்க முடியாது. அதுக்கு தேவை விளைநிலம். விளைநிலங்களை மீட்டெடுங்க, விவசாயத்தை சொல்லிக் கொடுத்தவங்க கையெடுத்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம் 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 வணக்கம். ஒரு ஏழை விவசாயிக்காக பயிர் 30 கிலோ தண்ணி கிணறு தண்ணி அரைச்சு பயிரும் அவங்க சொல்றதா விலை. 10 ரூபா 12 ரூபாய் அதை காசு கொடுத்து வாங்குறோம். சாராயத்தை தயார் பண்றவங்க அவங்க சொல்றதா விலை. அதை காசை கொடுத்து 10 ரூபா கூட போனாலும் 20 ரூபா கூட போனாலும் வாங்குறோம். ஆனால் ஒரு ஏழை விவசாயி இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் நெத்தினாவின் இடத்துல செஞ்சு உழைச்சு கொண்டு போய் அந்த நெல்லை கொடுக்கும் போது அதை வாங்குறவங்க சொல்றதா விலை. அதை கண்ணீரோட கஷ்டத்தோட கொடுத்துட்டு விவசாயி வீட்டுக்கு வர்றார். அந்த நிலைமை விவசாயிகளுக்கு இனி வேண்டாம். விவசாயிகளுக்கு சன்மானத்தை சேர்த்து கொடுங்க அப்படின்னு கையெடுத்து கேட்கிறேன். அதுபோல அன்னைக்கு கிரிக்கெட் நடக்குது, மழை பெய்ஞ்சிருச்சு, அந்த கிரவுண்டு சுத்தம் பண்றதுக்கு பெரிய பெரிய படுதா போட்டு மூடி வைக்கிறாங்க. டிஎன்சில எவ்வளவோ நெல்லை கொண்டே அடுக்கி வச்சுட்டு மழை பெஞ்சாலும் அந்த நெல் வீணா போகுது. அதுக்கு ஒரு தார்பாய் வாங்கி போத்த முடியல நம்ம நாட்டில். அந்த கஷ்டப்பட்டு விவசாயி கொண்டு போற நெல்லை பாதுகாத்துக்கன்னு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்.